வணக்கம் and welcome to செரி சமையல். நீங்க இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா ஈவன் பிகினர்ஸா இருக்கவங்க கூட இதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே பொங்கல் எப்பவுமே நம்ம செஞ்ச உடனே நல்லா இருக்கும், அந்த பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரோட இருக்கும். பட் நேரம் ஆக ஆக அது கெட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாம நம்ம எப்படி செஞ்சு வச்சோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அது பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரோட இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் தான் இருக்கு. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஒரு பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரோட பொங்கல் நம்ம செஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான பொங்கல் ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டான அலுமினிய குக்கரை எடுத்துக்கோங்க. பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசியை 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுவி எடுத்த பச்சரிசியை நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது குக்கர்லேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப் பச்சரிசிக்கு நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது அரிசி பழைய அரிசி. ஸோ பழைய பச்சரிசியாக இருந்தால் நீங்கள் 4 கப் ஆட் பண்ணணும். புது பச்சரிசினா நீங்கள் 1 கப் கம்மியாக ஒரு 3 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த பச்சரிசி பழைய பச்சரிசின்றதுனால நான் இதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ண அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு அது ஈவனாக ஆக்கி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் லிட்டை மூடிட்டு இதை ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் ஹை ஹீட்ல பிரஷர் குக் பண்ணிக்கலாம். அது குக் ஆகிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன்ல பொடிச்சு வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு நான் இன்னைக்கு 2 கப் வெல்லம் ஆட் பண்றேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாவே போதுன்னா நீங்க 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை கட்டிகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாம். ஸோ அதனால வெல்லம் சீக்கிரமாக கரையும். நீங்கள் நல்ல சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கூட அரிசி வந்தோடனே அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் இப்படி இன்னைக்கு பண்ணுறேன்னா, இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லிக்விடாக நம்ம இதை ஆக்குறோம் இல்லையா. ஸோ அந்த பொங்கலுக்கு இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர் வரதுக்கு இந்த லிக்விட் ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ எல்லா வெள்ளை கட்டிகளும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் இப்போ நல்லா பிரஷர் போயிடுச்சு. பொறுமையா இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். பாருங்க, ரைஸ் நல்லா குக் ஆகி இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கரண்டி வச்சு நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பார்த்தாலே இது எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதே சமயத்துல நம்ம ஒரு வாட்டி கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விடுற ரேஞ்சுக்கும் இல்லை, ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாலே இது கரெக்டான பதத்துல வந்துருச்சு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம தண்ணி வச்ச பதம் எந்த அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும்ன்றத பொறுத்தெல்லாம் இது இருக்கு. பாருங்க, நான் கரண்டி வச்சு இதை மேஷே பண்ணல. ஒரு வாட்டி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டான அளவில் தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா நீங்கள் மேஷ் கூட பண்ண தேவையில்ல, உங்களுக்கு பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாகரி சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதில் ஆட் பண்ணுங்க. அப்போதான் அதில் ஏதாவது மண் தூசி இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கைவிடாமல் இந்த சூட்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாதான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி கட்டி கட்டியாக சம்டைம்ஸ் ஆகிடும். ஸோ பாருங்க, இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்க வெல்லம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இப்போ நீங்க உப்பு ஆட் பண்ண தேவையில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ எல்லா ஃபிளேவர்ஸும் நல்லா கம்பைன் ஆகும். அப்போ ஸோ பொங்கல் குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரைங் பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா சாப் பண்ணிட்டு அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லைட் கோல்டன் கலராக வர வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 20 உலர் திராட்சை பழம் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை இந்த மாதிரி உப்பி வரட்டும். இந்த மாதிரி உப்பி வந்தோடனே நம்ம இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்க, 6 நிமிஷம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு உலர் திராட்சை, அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யோடு சேர்த்து. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இது கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்குமே இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சில்லாக இருக்குமே தவிர கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கரெக்டான ஸ்வீட்டோட
எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபியை இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பொங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். வீட்டில் பொங்கல் செஞ்சு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.